அனிமா கூப்பியா? கூப்பிடலாம் ஒன்றும் செய்யல. கூப்பிடாதுன்னு திரும்பி பார்க்கீங்க. சரி சரி, உன் ஆத்தல சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போய் படுக்க சொல்லுங்க. ரொம்ப நேரம் முழிக்க வேணாம்னு சொல்லி. சரிம்மா சரிம்மா, நீ பொறுப்பா வா, நான் போறேன் வா. எப்பா கடவுளே, என்னை படைச்ச கடவுளே, ரொம்ப நன்றி. அப்படியேப்பட்ட அத்தையை கொடுத்தாலும் இப்படி ஒரு புருஷனை எனக்காக கொடுத்துருக்கிறே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ நம்ம மேல பாசமும் அன்பும் இருக்கிற தொட்டு நான் அடிச்சதுனால அவர் வாங்கிக்கிட்டாரு. இதுவே அவங்க அம்மா பேச்சை கேட்டு என்ன எதுனா திருப்பி அடிச்சிருந்தாரு என்ன ஆயிருக்கும்? ஐயோ கடவுளே, இதுக்கு கோடியான கோடி நன்றி. இது இப்படியே தொடரணும். எப்பவுமே என் பேச்சை மட்டும் என் புருஷன் கேட்கணும், அவங்க அம்மா பேச்சு கேட்கவே கூடாது. இதை மட்டும் செஞ்சு கொடுத்துடு கடவுளே. உனக்கு கோடியான கோடி நன்றி அப்பா, நன்றி. அச்சோ, என் மாமியாருக்காரியும் என் புருஷனும் செஞ்ச அமக்கலத்துல இந்த அப்பத்தா கதையே மறந்துட்டுமே. இந்த பேபிக்கு ஒரு போனை போட்டு சொல்லுவோம். அப்பதான் இந்த அப்பத்தால வாங்குவாங்கன்னு வாங்குவான். இந்த அப்பத்தாலும் அப்பதான் பேபியை போட்டு திட்டுவாங்க. நான் மட்டும் திட்டு வாங்கினா போதுமா? பேபியும் கொஞ்சம் திட்டு வாங்கட்டும். போன் அடிச்சு என்னாச்சுன்னு சொல்லுவோம். அப்பதான் நமக்கு சமாதானம் ஆகும். அப்பா, என் வீட்டுல மட்டும் சண்டை நடக்கக்கூடாது, எனக்கு சேர்ந்தவங்க எல்லாரும் வீட்டுல சண்டை நடக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு சமாதானம். என்ன சொல்றது? ஹலோ ஹலோ பேபி, நான் தான்மா அனிதா பேசுறேன். இருக்க லைன்ல? அண்ணன் இல்ல ஊன்னு ஏதாச்சும் சொல்லு. ஏ போண்டா, சொல்லம்மா, என்ன விஷயம்? ஏன் அப்படி காது காதுன்னு கத்துறம்மா? மெதுவா பேசு. பேபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அப்பா தான் என் வீட்டுல தான் இருக்கு. என்ன பேச்சு பேசுறது தெரியுமா? எல்லா விஷயம் உன் அப்பா தலை தெரிஞ்சிருக்கு. எப்படி பேபி?